வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிசியில் அப்டேட் பண்ணியிருக்கிற புது குரூப் 4 சிலபஸ் படி நம்ம சேனலில் ஃப்ரீயாக கிளாஸஸும் டெஸ்ட் சீரிஸும் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். ஓகேங்களா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு குறிப்பிட்ட தலைப்புகளுக்கான தேர்வை பார்த்துட்டு வரோம். கடந்த வாரம் அலகு 3 எழுதும் திறனில் 2வது சப் டாபிக் முழுமைக்கும் நம்ம டெஸ்ட்டு பார்த்துருந்தோம். அதில் ஒரு சில தலைப்புகளுக்கான வீடியோவை நம்மளால் பதிவிட முடியல. இப்போ அதுக்கான வீடியோஸை பார்க்கலாம். ஓகேங்களா, இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா தொகை மரபு. ஆல்ரெடி நம்ம ஒலிமரபு, வினைமரபு, இளமை பெயர் இதுக்கெல்லாம் வீடியோஸ் பார்த்துட்டோம். இதில் இருக்கிற எல்லா டாப்பிக்கும் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டோம். இன்னும் நமக்கு பேலன்ஸில் இருக்கிறது இந்த நிறுத்தல் குறியீடுகளும் தொகை மரபு தான். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தொகை மரபை பார்க்க போகிறோம். அது என்ன தொகை மரபு அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்றும் இல்லை, நிறைய இருக்கிறதுனா ஒரு விஷயம். ஓகேங்களா, ஆடுகள், இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஆடுகள் நிறைய இருக்கிறதுனா அது என்ன சொல்லுவோம்னா ஆட்டு மந்தை. ஓகேங்களா, எக்ஸாம்பிள்லேயே அதான் கொடுத்துருப்பாங்க, ஆட்டு மந்தை. ஓகேங்களா, தொகையா, ஓகேங்களா, எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறத நம்ம தொகையா மரபுப்படி எப்படி கரெக்டாக அழைக்கணும். ஓகேங்களா, மரபுப்படி எப்படி அந்த தொகையாக இருக்கிறத, நிறைய ஆடுகள் இருக்கிறத மரபுப்படி மந்தைன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி எல்லாத்துக்குமான தொகை மரபு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி மக்கள் கூட்டம், மக்கள் நிறைய ஒரே இடத்துல நிறைய பேர் கூடியிருந்தால் அதை என்ன சொல்லுவோம், மக்கள் கூட்டம். மரபுப்படி என்ன சொல்லணும்னா கூட்டம் அப்படின்னு அழைக்கணும். ஓகேங்களா, மக்கள் கூட்டம். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. தொகை மரபுனா ஒன்றும் இல்லை, எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தால் மரபுப்படி எப்படி அழைக்கணுமோ அதுதான் தொகை மரபு. ஓகேங்களா, இதுக்கு நம்ம எப்படி பார்க்க போகிறோன்னா புத்தகத்தில், ஓகேங்களா, ஸ்கூல் புக்கில் டேட்டாஸ் இருக்குது, நியூ புக், ஓல்டு புக்னு எல்லாத்துலேயும் டேட்டா இருக்குது. அது இல்லாமல் வேறு சில முக்கிய தகவல்கள் இருக்குது, புத்தகத்தில் இல்லாத தகவல்கள். ஆனால் ப்ரீவியஸாக எக்ஸாம்ஸில் நிறைய கேட்டிருக்காங்க, அதெல்லாம் பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்க்க போகிறோம். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தா தான் நமக்கு ஒரு புரிதல் கிடைக்கும், கேள்விகள் எப்படி வரும். ஓகேங்களா, நம்ம இந்த டாப்பிக்கை படிச்சுட்டு கேள்வியை எப்படி அணுகணுன்ற புரிதல் வரும். ஓகேங்களா, அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த நியூ புக்கில் இருக்கிற டேட்டா நம்ம சிலபஸ்லேயே கொடுத்துருந்தாங்க. மக்கள் கூட்டம், மக்கள் ஒரே இடத்துல நிறைய பேர் குவிந்திருந்தால் அதை என்ன சொல்லுவோம், மக்கள் கூட்டம். அடுத்ததாக ஆ நிறை. ஓகேங்களா, ஆ நிறை. ஆனா என்ன ஒரு மொழியில் ஆனா பசு. ஓகேங்களா, பசுக்கள் நிறைய இருந்தால் அது என்ன சொல்லணும், ஆ நிறை அப்படின்னு சொல்லலாம், அல்லது பசு நிறை. ஓல்டு புக்கில் பசு நிறைன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஆ நிறை, பசு நிறை. அடுத்ததாக ஆட்டு மந்தை. ஓகேங்களா, ஆடுகள் நிறைய இருக்குது, எண்ணிக்கையில் நிறைய இருந்தால் அதை ஆட்டு மந்தை. மரபுப்படி தொகையாக இருக்கிறது எப்படி சொல்லுவோம்னா ஆட்டு மந்தை. ஓகேங்களா, இது நியூ புக்கில் இருக்கிற கண்டென்ட். 3 டேட்டா தான், மக்கள் கூட்டம், ஆ நிறை, ஆட்டு மந்தை. ஓகேங்களா, அடுத்ததாக நம்ம இப்போது ஓல்டு புக்குக்கு போக போகிறோம். கீழே இருந்து மேலே வரலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பொருள்களின் தொகுப்பு. ஓகேங்களா, பொருள்களின் தொகுப்பு. அதாவது ஆடு, ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், ஆடு நிறைய இருந்தால் அது என்ன சொல்லுவோம், ஆட்டு மந்தை. ஆட்டு மந்தை மாதிரியே மாடுகளும் நிறைய இருந்தால் அது மாட்டு மந்தை. ஆட்டு மந்தைன்னு வரலாம், மாட்டு மந்தைன்னு வரலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆடு மாடு ரெண்டுத்துக்கு என்ன வரும், மந்தை. ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை. அடுத்ததாக திராட்சை குலை. நம்ம டெஸ்ட்டு வச்சுருந்தோம். ஓகேங்களா, லாஸ்ட் வீக் டெஸ்ட்டு நடந்துச்சு, அதில் இந்த தொகை மரபையும் கேட்டிருந்தோம். ஓகேங்களா, ஆனால் கிளாஸ் தான் நடத்த முடியல. நிறைய பேர் திராட்சை குலைக்கு பதிலாக கொத்து போட்டுட்டேன் அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. பட் திராட்சைக்கு என்ன வரணும்னா குலை தான் வரணும். ஓகேங்களா, நம்ம பேச்சு வழக்கில் கொத்து கொத்தாக இருக்குது திராட்சைன்னு கூட நம்ம சொல்லி பழகியிருப்போம். ஆனால் மரபுப்படி என்ன வரணும்னா திராட்சை குலை. திராட்சை கொலையாக காய்ச்சிருக்குன்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. திராட்சைக்கு என்ன வரணும், கொலை. ஓகேங்களா, அடுத்ததாக கற்குவியல். கற்கள் ஒரே இடத்துல நிறைய குவிஞ்சிருந்தால் அது என்ன சொல்லணும்னா கற்குவியல். கற்கள் நிறைய இருந்த எண்ணிக்கையில் அதை கற்குவியல்னு சொல்லணும். ஓகேங்களா, வேலங்காடு. அதாவது வேலை மரம் நிறைய இருக்கிற இடத்த என்ன சொல்லணும்னா வேலங்காடு. ஓகேங்களா, இதே மாதிரி ஆலங்காடுன்னு இருக்குது. ஓகேங்களா, ஆலமரம் நிறைய இருந்தால் அது என்னன்னு சொல்லுவோம், ஆலங்காடு. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆலங்காடு, வேலங்காடு ரைமிங்காக இருக்குங்களா. அடுத்ததாக யானை கூட்டம். ஓகேங்களா, யானை கூட்டம் நம்ம நியூஸில் கூட அடிக்கடி பார்ப்போம். யானை கூட்டம் வந்து இந்த பக்கம் கிராஸ் பண்ணி போச்சு, பயிர்களை சேதம் பண்ணிடுச்சு அப்படின்லாம் பார்ப்போம். ஓகேங்களா, அப்போது யானைகள் கூட்டமாக இருந்தால் அது என்ன சொல்லலாம், யானை கூட்டம். எண்ணிக்கையில் நிறைய யானைகள் இருந்தால் யானை கூட்டம். அடுத்ததாக சாவி கொத்து. சாவி கொத்து. அடுத்ததாக பாருங்கள், பசு நிறை. நம்ம புதிய புத்தகத்தில் ஆ நிறைன்னு படிச்சிருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா. ஆ நிறை. இங்கே ஆனா பசுனா ஒரு மொழியில் ஆ. ஓகேங்களா, அப்போ ஆ நிறை. அப்போ ஆ நிறை. அடுத்ததாக வைக்கோர் போர். வைக்கோர் போர். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை. ஓகேங்களா, அடுத்ததாக ஆலங்காடு, வேலங்காடு. திராட்சை குலை, கொலையாக திராட்சை காய்ச்சிருக்கு, திராட்சை குலை. அடுத்ததாக யானை கூட்டம். யானை கூட்டம். கற்குவியல்.
நல்லா ஞாபகம் கற்குவியல். சாவி கொத்து ஆநிறை அல்லது பசுநிறை. அடுத்ததாக வைக்கோற் போர். ஓகேங்களா. அடுத்ததாக செடி கொடி. இப்போ நம்ம விலங்குகள் பார்த்தோமா, இப்போ என்ன பார்க்க போனால் செடி கொடி மரங்களோட தொகுப்பிடம். ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆலங்காடு. ஓகேங்களா. இங்கேயும் ஒரு மரத்தது பார்த்தோம். ஆலங்காடு வேலங்காடு. ஆலங்காடு வேலங்காடு. ஆலமரம் நிறைய இருக்கிற இடத்த தொகுப்பாக ஒரு இடத்துல இருக்குன்னா அது ஆலங்காடு. அதே மாதிரி வேலை மரம் நிறைய இருந்தால் அது வேலங்காடு. அடுத்ததாக பாருங்கள் கம்பங்கொல்லை. அதே மாதிரி இன்னொரு கொல்லை இருக்கும், கம்பங்கொல்லை சோலை கொல்லை. ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போதே பிரித்து ஏதோ அதாவது பேர் பண்ணி படித்து வச்சுட்டிங்கன்னா ரிவைஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஆலங்காடு வேலங்காடு, கம்பங்கொல்லை சோளக்கொல்லை. அடுத்ததாக பாருங்கள் தோப்பு. தோப்பில் மொத்தமாக 4 தோப்பு இருக்கும். ஓகேங்களா. தோப்பில் 4 தோப்பு இருக்கும். பனந்தோப்பு, சவுக்கு தோப்பு, பலாத்தோப்பு, தென்னந்தோப்பு. ஓகேங்களா. தோப்பில் எத்தனை இருக்குது? 4 இருக்குது. ஓகேங்களா. இந்த மாதிரி நோட்டில் கூட எழுதி வச்சுக்கோங்க. தோப்புனா மொத்தமும் 4. ஓகேங்களா. என்னென்ன தோப்பு இருக்குது? ஃபஸ்ட்டு பனந்தோப்பு, பனைமரம் தோப்பு. பனைமரம் நிறைய இருந்தால் அது என்ன சொல்லணும்? பனந்தோப்பு. அடுத்ததா சவுக்கு தோப்பு. அடுத்ததா பலாத்தோப்பு. அடுத்ததா தென்னந்தோப்பு. தென்னந்தோட்டம்னு நிறைய பேர் நினச்சிப்பீங்க, தென்னந்தோப்பு தான் வரணும். ஓகேங்களா. கரும்பு தோட்டம், கரும்புக்கு தான் தோட்டம் வரும். அதே மாதிரி வாழைக்கும் தோட்டம் வரும். ஓகேங்களா. வாழை தோட்டம், கரும்பு தோட்டம், இதுக்கெல்லாம் தோட்டம் வரும். தோப்பு எதுக்கு வரும்னா தென்னந்தோப்பு. ஞாபகம் வச்சுக்கோங்க. தோப்பில் மொத்தமாக 4 இருக்குது. பனந்தோப்பு, சவுக்கு தோப்பு, பலாத்தோப்பு, தென்னந்தோப்பு. இல்லை அடுத்ததாக பாருங்கள் தோட்டம். தோட்டமில் 2. ஓகேங்களா. தேயிலை தோட்டம், அடுத்ததாக பூந்தோட்டம். தோட்டமில் 2. தோட்டமில் 2 என்னென்ன பார்த்தோம்? தேயிலை தோட்டம், இன்னொன்று பூத்தோட்டம். ஓகேங்களா. இப்போ இது 2த்தையும் ரிவைஸ் பண்ணிடலாங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆலங்காடு வேலங்காடு, கம்பங்கொல்லை சோளக்கொல்லை, தோப்பு. தோப்பில் மொத்தமாக 4 தோப்பு இருக்குது. ஒன்று பனந்தோப்பு, சவுக்கு தோப்பு, பலாத்தோப்பு, தென்னந்தோப்பு. ஓகேங்களா. 4 பனந்தோப்பு, சவுக்கு தோப்பு, பலாத்தோப்பு, தென்னந்தோப்பு. அடுத்ததாக தோட்டம்னு பார்த்தோன்னா தேயிலை தோட்டம், பூந்தோட்டம். ஓகேங்களா. இது மொத்தம் முடிஞ்சிச்சிங்களா. இங்கே வருவோம். மந்தையில் வந்தால் ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை. குலையில் திராட்சை குலை. ஓகேங்களா. பழங்களை பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா பழகுலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. திராட்சைக்கு என்ன வரும்? திராட்சை குலை. ஓகேங்களா. அடுத்ததாக கற்குவியல். அடுத்ததாக யானை கூட்டம், சாவிக்கொத்து, பசுநிறை அல்லது ஆநிறை. அடுத்ததாக வைக்கோற் போர். ஓகேங்களா. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கணுன்னா தாவரத்தோட உறுப்பு பெயர்கள். ஓகேங்களா. ஒரு தாவரத்தில் இருக்கிற இலையோ கொழுந்தோ கனியோ ஏதோ ஒன்றுத்தோட உறுப்பு பெயர்களை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. அடுத்ததாக பாருங்கள் ஈச்ச ஓலை. ஓகேங்களா. ஈச்ச மரம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஈச்ச ஓலை. ஓகேங்களா. ஈச்ச ஓலை இது மட்டும் இல்லாமல் வேறு ஓலையும் இருக்கும். தென்னை ஓலை, பனை ஓலை. ஓகேங்களா. அப்போ ஓலையில் 3. ஓலையில் 3 இருக்குது. என்னென்ன ஓலை? ஈச்ச ஓலை, பனை ஓலை, தென்னை ஓலை. இந்த மாதிரி தனித்தனியாக எழுதி வச்சுக்கோங்க நிறைய இருந்தால். ஏன்னா ரிவிஷன் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஓலையில் மொத்தமாக 3. ஈச்ச ஓலை, தென்னை ஓலை, பனை ஓலை. அடுத்ததாக சோளத்தட்டை. ஓகேங்களா. சோளத்தோட ஃபைனல் ப்ராடக்டாக நமக்கு கிடைக்கிறது தான் என்ன சொல்லுவோம்னா தட்டை அப்படின்னு சொல்லுவோம். சோளத்தட்டை. ஓகேங்களா. தட்டையில் 1 தான் இருக்குது. ஓகேங்களா. கம்பந்தட்டைன்னு வராது. கம்பங்கொல்லை சோளக்கொல்லைன்னு படிச்சிருப்போம். ஆனால் தட்டையில் சோளத்தட்டை அது மட்டும்தான் வரும். ஓகேங்களா. அடுத்ததாக இலையில் பாருங்கள் ஒரு 4 இலை இருக்கும். மாவிலை, மூங்கில் இலை, பலா இலை, வாழை இலை. அப்போ இலையில் பாருங்கள் மொத்தமாக 4 இருக்குது. ஒன்று மாவிலை, இல்லை அடுத்ததாக பலா இலை, அடுத்ததாக வாழை இலை, இன்னொன்று மூங்கில் இலை. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம். இந்த மாதிரி நிறைய இருக்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓலையில் 3, ஈச்ச ஓலை, பனை ஓலை, தென்னை ஓலை. இலை 4, மா இலை, பலா இலை, வாழை இலை, மூங்கில் இலை. ஓகேங்களா. 4 முடிச்சிட்டோங்களா. மிச்சம் என்ன இருக்குன்னா தழை இருக்குது. ஓகேங்களா. தழை வேப்ப மரத்தோட இலைகளை என்ன சொல்லுவோம்? வேப்பந்தழை. ஞாபகம் வச்சுக்கோங்க. வேப்பந்தழை மாதிரி வேறு என்ன தழை சொல்லலாம்னா மல்லித்தழை. அது இங்கே எழுதிக்கலாங்களா. தழை. தழையில் மொத்தமாக 2. இதில் 1 தான் இருக்குது. பட் நியூ புக்கில் 1 இருக்கும். ஓகேங்களா. தழையில் 2 இருக்கும். 1 மல்லி, இன்னொன்று வேப்பந்தழை. இல்லை இந்த மாதிரி கம்பைன் பண்ணி எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. வேப்பந்தழை பார்த்துட்டோமா. அடுத்து மடலில் 1 தான் தாழை. இது இல்லாமல் புது புத்தகத்தில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா தாழையில் தழை இது. அடுத்ததாக மடல். மடல். மடலில் என்ன இருக்குன்னா இங்கே தாழை கொடுத்துருக்காங்களா. இது இல்லாமல் சப்பாத்தி கல்லி. இல்லை புது புத்தகத்தில் இருக்கும் சப்பாத்தி கல்லி. இங்கே பார்த்துப்போம். ஏன்னா நமக்கு ரிவிஷன் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. தழையில் 2 மல்லித்தழை, வேப்பந்தழை. அடுத்ததாக மடலில் தாழை, சப்பாத்தி கல்லி. ஓகேங்களா.
முடிச்சிட்டோமா? அடுத்ததாக கமுகம் கூந்தல். கமுகனா பாக்கு, வேற ஒன்றும் இல்லை, பாக்கு. பாக்கோட அந்த முடி மாதிரி இருக்கும், அது என்ன சொல்லுவாங்கன்னா கமுகம் கூந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக இங்கே பாருங்கள், நெற்றால் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னு எனக்கு தெரியல, கூகுளில் பார்த்தா எனக்கு கண்டுபிடிக்க முடியல. அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், எல்லாருக்கும் தெரியட்டும். ஓகேங்களா? நெற்றால்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகேங்களா? இதையும் முடிச்சிட்டோம். ஓகேங்களா? மொத்தமாக ஓலையில் 3 ஓலை: ஈச்ச ஓலை, பனை ஓலை, தென்னை ஓலை. இலையில் 4 இலை: மா இலை, பலா இலை, வாழை இலை, மூங்கில் இலை. அடுத்ததாக தழையில் 2: மல்லித்தழை, வேப்பந்தழை. அடுத்ததாக மடலில் தாழை மடல், சப்பாத்தி கல்லி. ரெண்டுத்தையும் அதோட இலைகள் என்ன சொல்லுவோம்? மடல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்ததாக வேறு என்ன பார்க்கணும்? விலங்குகளோட வாழிடங்கள். இதுவும் நமக்கு தேவை தான். விலங்குகளோட வாழிடங்கள். ஓகேங்களா? ஆடு வாழ இடம் எதுன்னு பார்த்தோன்னா ஒரு குச்சிகள்லாம் வச்சு கட்டி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஆடுகள். அது என்ன சொல்லுவாங்கன்னா பட்டி. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆட்டுப்பட்டி. குதிரையை கட்டி வைக்கிற இடம், அது வாழற இடம் எதுன்னு பார்த்தோன்னா குதிரை கொட்டில். இது எல்லாருக்கும் தெரியும். அடுத்ததாக கோழிப்பண்ணை, வாத்துப்பண்ணை. இது ரெண்டுத்தையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. அடுத்ததாக மாட்டு தொழுவம். ஆட்டுப்பட்டி, குதிரை கொட்டில், கோழிப்பண்ணை, வாத்துப்பண்ணை, மாட்டு தொழுவம். கடைசியாக யானை கூடம். ஞாபகம் வச்சுக்கோங்க, யானை கூட்டம்னா யானைகள் நிறைய போகுதுன்னா அது யானை கூட்டம். ஓகேங்களா? அதுவே யானை வாழற இடம், வாழிடம் எதுனா கூடம். யானை கூட்டம், யானை கூடம், ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சு வச்சுக்கோங்க. யானை கூட்டம்னா நிறைய யானைகள் போனால் அது யானை கூட்டம்னு சொல்கிறோம். யானை வாழுற இடம் தான் எதுனா யானை கூடம். அது என்னன்னு சொல்லுவோன்னா யானை கூடம். ஆடு வாழுற இடத்தை என்ன சொல்கிறோம்? ஆட்டுப்பட்டி. குதிரை வாழுற இடம் குதிரை கொட்டில். அடுத்ததாக கோழிக்கு கோழிப்பண்ணை, வாத்துக்கு வாத்துப்பண்ணை. அடுத்ததாக மாடுக்கு தொழுவம், யானைக்கு கூடம். ஓகேங்களா? இவ்வளோ தான் பழைய புத்தகத்தில் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஒலி மரபு பார்த்தாச்சு, இளநிலை பெயரும் பார்த்தாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம இது இல்லாமல் இது ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிடலாங்களா? ஃபஸ்ட்லேருந்து இது ரிவிஷன் பண்ணிவிடுவோம், ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. மக்கள் கூட்டம், ஆநிறை அல்லது பசு நிறை, ஆடு மந்தை. ஓகேங்களா? இது தொகை மரபு புது புத்தகத்தில் இருக்கிறது. அடுத்ததாக கீழேருந்து போவோம், பொருட்களோட தொகுப்பு. ஆடு நிறைய இருந்தால் அது என்ன சொல்லுவோன்னா ஆட்டு மந்தை. மாடு நிறைய இருந்தால் மாட்டு மந்தை. திராட்சை என்ன சொல்லுவோன்னா குலை. பழங்கள்னாலே என்ன சொல்லுவோம்? பழகுலை அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ திராட்சையும் பழம் தானே, அப்போ திராட்சை குலை. அடுத்ததாக கற்குவியல். கல்லுனா குவியல். வேலங்காடு, ஆலங்காடு. யானை கூட்டம், சாவி கொத்து. பசு நிறை அல்லது ஆநிறை, வைக்கோர் போர். அடுத்ததாக செடி கொடிக்கு வந்தோன்னா அடுத்ததாக காடில் 2: ஆலங்காடு, வேலங்காடு. அடுத்ததாக கொல்லையில் கம்பங்கொல்லை, சோளக்கொல்லை. அடுத்ததாக தோப்புன்னு வந்தோன்னா மொத்தமாக 4: பனந்தோப்பு, சவுக்கு தோப்பு, பலாத்தோப்பு, தென்னந்தோப்பு. தோட்டம்னு போனால் 2: ஒன்று தேயிலை தோட்டம், இன்னொன்று பூத்தோட்டம். ஓகேங்களா? அடுத்ததாக விலங்கு தாவர உறுப்பு பெயர்கள். ஓலைன்னு போனோன்னா மொத்தமாக 3 ஓலை: ஈச்ச ஓலை, பனை ஓலை, தென்னை ஓலை. அடுத்ததாக இலைன்னு போனோன்னா மாவிலை, பலா இலை, வாழை இலை, மூங்கில் இலை. ஓகேங்களா? அடுத்ததாக தழைன்னு போனோன்னா 2 தழை இருக்குது: மல்லித்தழை, வேப்பந்தழை. மடல்னு போனோன்னா 2 இருக்குது: தாழை, சப்பாத்தி கல்லி. ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததாக வாழிடங்கள்னு போனோன்னா ஆட்டுப்பட்டி, குதிரை கொட்டில், கோழிப்பண்ணை, வாத்துப்பண்ணை, மாட்டுத்தொழுவம், யானை கூடம். இது ஓல்டு புக்கில் இருக்கிற டேட்டா. இது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷனில் இந்த தகவல்களும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதையும் நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். ஃபஸ்ட்டு பாருங்கள், மரபு சொற்கள். கரையானோட வாழிடம் என்ன சொல்லுவோம்? கரையான், புற்று. ஓகேங்களா? கரையான் எதுக்குள்ளே இருக்கும்? புற்றுக்குள்ளே இருக்கும். நண்டு எதுக்குள்ளே இருக்கும்? வலைக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? மண்ணுக்குள்ளே சின்னதாக வலை நோண்டி அதுக்குள்ளே இருக்கும். அப்போ கரையான், புற்று. நண்டுக்கு வலை, எலிக்கும் வலை. அடுத்ததாக சிலந்திக்கு வலை. சிலந்தி வலை, எலி வலை, நண்டு வலை, சிலந்தி வலை. ஓகேங்களா? அடுத்ததாக குருவிக்கூடு. குருவி கட்டுறது என்ன? கூடு. அப்போது குருவியோட வாழிடம் எதுனா குருவிக்கூடு. இதெல்லாம் வாழிடங்கள். ஓகேங்களா? கரையான், புற்று, நண்டு வலை, எலி வலை, சிலந்தி வலை, குருவிக்கூடு. ஓகேங்களா? அடுத்ததாக பாருங்கள், பழக்குலை. நம்ம ஆல்ரெடி சொன்னோம், திராட்சைக்கு என்ன சொல்லியிருந்தோம்? குலைன்னு சொல்லியிருந்தோம். அதேமாதிரி பழத்துக்கு அதோட கூட்டு பெயர். ஓகேங்களா? என்ன வரும்னு பார்த்தோன்னா பழகுலை. எறும்பு சாறை. நிறைய எறும்புகள் போனால் என்ன சொல்லுவோம்? சாறையாக எறும்பு போகுதுப்பா அப்படின்னு பேச்சு வழக்கில் சொல்லுவோம்ல, அதே தான். மரபுப்படியும் சாறை என்பது தான் சரி. ஓகேங்களா? அப்போ எறும்பு சாறை. முள் புதர். முள்ளுக்கு புதர். அடுத்ததாக கரும்பு தோட்டம், வெற்றிலை தோட்டம். வாழைக்கும் தோட்டம் தான் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழை தோட்டம். அடுத்ததாக புல்கட்டு. சேர்த்து எதுனா புற்கட்டுன்னு கூட வரலாம். ஓகேங்களா? புற்கட்டு. ஓகேங்களா? புற்கட்டு இப்படின்னு வரலாம், அல்லது புல்கட்டு அப்படின்னும் வரலாம்.
ஓகேங்களா. அப்போது இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட், கரையான் புற்று, நண்டு வலை, எலி வலை, சிலந்தி வலை, குருவிக்கூடு, பழக்குலை, எறும்பு சாறை, முள் புதர். ஓகேங்களா, முள் புதர் அல்லது முட்புதர் இப்படின்னு வரலாம். இது சேர்த்து எதுனா என்ன கிடைக்கும், முட்புதர் இப்படின்னு வரும். ஓகேங்களா. அடுத்ததாக கரும்பு தோட்டம், வெற்றிலை தோட்டம், வாழை தோட்டம், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக புல்கட்டு அல்லது புற்கட்டு. இல்லை, இதுதான் இந்த தொகை மரபுக்கு நமக்கு தேவையான டேட்டாஸ். ஓகேங்களா, எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுக்கு போய் அணுகுவோம். அதுக்கு முன்னாடி 6th நியூ புக்கில் கொஞ்சம் டேட்டா இருக்கும், அதையும் பார்த்துடலாம். ஓகேங்களா. தாவர இலைப்பெயர்கள், ஒரு தாவரத்தில் இருக்கிற இலைப்பெயர்களை என்னென்ன சொல்லி அழைக்கிறோம். ஓகேங்களா. ஆல்னா என்ன, ஆலமரம். ஓகேங்களா. அடுத்ததாக அரசு, அரச மரம், மாமரம், பலாமரம், வாழை மரம். இதோட இலைகளை என்ன சொல்லணும்னா இலைன்னு தான் சொல்லணும். ஓகேங்களா. அதோட இலைப்பெயர்கள். இதுக்கு முன்னாடி நம்ம இலைக்கு என்னென்ன பார்த்துருந்தோம் ஞாபகம் இருக்குங்களா. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் மா இலை, ஞாபகம் இருக்குங்களா. 4 பார்த்துருந்தோம், இலையில் 4 பார்த்துருந்தோம். என்னென்ன பார்த்துருந்தோம், மா பார்த்துருந்தோம், அடுத்ததாக பலா பார்த்துருந்தோம், வாழை பார்த்துருந்தோம், மூங்கில் பார்த்துருந்தோம். ஞாபகம் இருக்குங்களா. ஓல்டு புக் கண்டென்ட்டில் இங்கே பாருங்கள், இலையில் 4, மா இலை, பலா இலை, வாழை இலை, மூங்கில் இலை. ஓகேங்களா. அதே தான் இங்கே எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்க, ஆலமரம், அரச மரம். இல்லை, ஆலமரம், அரச மரம். அப்போ ஆல், அரசு. இதோட இலைகளையும் என்னன்னு தான் சொல்லணும், இலைன்னு தான் சொல்லணும். ஓகேங்களா. அப்போ மொத்தமாக 6 டேட்டா இருக்குது. மா, பலா, வாழை, மூங்கில், ஆல், அரசு. மொத்தமாக இலைன்னு இதில் 4 இருக்குது. மொத்தமாக நம்ம கம்பைன் பண்ணி பார்த்தோன்னா மொத்தமாக 6 இருக்குது இலையில். இல்லை, அடுத்ததாக கீரை. கீரைன்னு எதை சொல்லுவோன்னா அகத்தி, அதோட இலையும், பசலை, முருங்கை. இந்த 3 இலைகளையும் என்ன சொல்லுவோன்னா முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, அகத்திக்கீரை. இதோட இலைகளை இப்படி கீரைன்னு தான் சொல்லணும். அடுத்ததாக அருகு, கோரை. அருகு, கோரை, அருகம்புல். ஓகேங்களா. அருகுனா அருகம்புல். ஓகேங்களா. அருகம்புல்லோட இலையை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா புல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. கோரை, கோரையும் புல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததான் நெல், வரகு. ஞாபகம் வச்சுக்கோங்க, நெல் மட்டும் இல்லை, வரகும் அதோட இலை என்ன சொல்லுவோன்னா தாள். நெல், வரகு என்ன சொல்லுவோம், தாள். மல்லி, மல்லி தழை. வேறு என்னத்து தழை பார்த்தோம், வேப்பந்தழைன்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா. வேப்பந்தழை, மல்லி தழை. அடுத்ததாக சப்பாத்தி, கல்லி, தாழை. ரெண்டுத்துக்கு என்ன வரும், மடல். புத்தகத்தில் ஓல்டு புக்கில் தாழை மட்டும் கொடுத்துருப்பாங்க. இங்கே சப்பாத்தி கல்லியோட இலை பேரும் மடல் தான். ஓகேங்களா. அடுத்ததாக கரும்பு, நாணல். கரும்பு, நாணல் என்னன்னு பார்த்தோம், தோகை. கரும்புக்கும் நாணலுக்கும் என்ன வரும்னு பார்த்தோன்னா தோகை. அதோட இலைகளை தோகை அப்படின்னு சொல்லணும். பனை, தென்னை. ஓலைக்கு நம்ம எத்தனை பார்த்துருந்தோம் ஞாபகம் இருக்குங்களா. பனை ஓலை, தென்னை ஓலை, ஈச்ச ஓலைன்னு பார்த்துருந்தோம். மொத்தமாக 3 இருக்குது. ஓகேங்களா. ஓல்டு புக்கோட கம்பைன் பண்ணி பார்த்தோன்னா மொத்தமாக ஓலையில் 3 இருக்குது. கமுகு, பாக்கு, அங்கேயும் அதே தான் பார்த்தோம். கமுகு, பாக்குக்கு என்ன வரும்னா கூந்தல். ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் புக்கில் இருக்கிற டேட்டா. இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுக்கு போக போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஷினில் எப்படிலாம் கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சொற்களின் கூட்டு பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. பழம் கூட்டு பெயர்னு கேட்டாங்க. அப்போ பழத்துக்கு என்ன வரணும், என்னன்னு பார்த்தோம், குலைன்னு வரணும்னு பார்த்தோம். திராட்சை, குலை. இல்லை, பழங்கள்னாலே குலை, அதோட கூட்டு பெயர் குலை. சப்போஸ் குலை கொடுக்காம, ஓகேங்களா, இதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் இருந்திருந்தால் பழத்துக்கு பழங்கள்னு கூட வரலாம் கூட்டு பெயரில். ஓகேங்களா. பழ, குலை. இங்கே குலைன்னு இருக்கிறதால ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நம்ம எதுக்கு கொடுக்கணும், குலைக்கு தான் கொடுக்கணும். அப்போது பழத்தோட கூட்டு பெயர் என்ன, பழக்குலை. ஓகேங்களா. அடுத்து சொல்லின் கூட்டு பெயரை கண்டுபிடித்து எழுதுக. ஆடு, ஆட்டுக்கு ஆட்டு மந்தை. ஓகேங்களா. இங்கே ஆடு பட்டின்னு கூட இருக்குது. ஓகேங்களா. ஆட்டு பட்டின்னு வரணும், ஆடு பட்டின்னு இருக்குது. பட் கூட்டு பெயர்னு கேட்டதால் ஆட்டுக்கு எதை போடலான்னா ஆட்டு மந்தை தான் மோஸ்ட் ப்ரிஃபரபிள் ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா. ஆட்டு மந்தை. குறிப்பிட்டு அதோட வாழிடங்கள்னு கேட்டிருந்தா வேணும்னா நம்ம ஆட்டு பட்டின்னு போட்டிருக்கலாம். ஓகேங்களா. சிம்பிளாக அவங்க கூட்டு பெயர்னு கேட்டதால் ஆட்டு மந்தையே கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. கீ ஆன்சர்லேயும் அதுதான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், கீ ஆன்சர்லேயும் இதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்த கேள்வி, ஆடு. ஆடுக்கு என்ன வரும், அதோட கூட்டு பெயர் ஆடு மந்தை. ஆடு மந்தை, மாடு மந்தை, ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை. ஓகேங்களா. அடுத்ததாக பாருங்கள், திரும்பவும் பாருங்கள், இந்த ஆடுவே எத்தனை முறை கேட்டிருக்காங்கன்னு. சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. ஆடு கூட்டம் வருமா, ஆடுகள் வருமா, ஆட்டு நிறைன்னு வருமா, எதுவுமே வராது. ஆடுக்கு என்ன வரும், ஆட்டு மந்தை. அடுத்ததாக பாருங்கள், சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. மாடு. இதுக்கு என்ன வரும், மந்தை வரும். அப்போ ஆடுக்கும் மந்தை தான், மாடுக்கும் மந்தை தான். ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை. ஓகேங்களா. நம்ம ஓல்டு புக்கில் படித்த டேட்டா இது.
அடுத்ததாக பாருங்கள், சரியான மரபு சொல்லினை தேர்க. சப்பாத்தி கல்லி. சப்பாத்தி கல்லி. வேறு என்ன படித்தோம்? சப்பாத்தி கல்லி. அடுத்ததாக தாழை. சப்பாத்தி கல்லி தாழை ரெண்டுத்துக்கு பார்த்தோம். என்னன்னு பார்த்தோம்? மடல். ஞாபகம் இருக்குங்களா? நியூ புக்கில் இருந்துச்சு பாருங்கள். சப்பாத்தி கல்லி தாழை ரெண்டுத்துக்கு என்னன்னு பார்த்தோம்? மடல். இங்கே கொஸ்டினில் சப்பாத்தி கல்லி தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் என்ன? சப்பாத்தி கல்லிக்கு மடல். இல்லை, அடுத்ததான் நாணல். நாணலுக்கு என்ன பார்த்துருந்தோம்? நாணலுக்கு தோகைன்னு பார்த்துருந்தோம். ஓகேங்களா? கரும்பு நாணல் ரெண்டுத்துக்கும் தோகை. ஓகேங்களா? இதுவும் நியூ புக்கில் இருக்கிற டேட்டா, 6th புக்கில் இருக்கிற டேட்டா தான் பாருங்கள். கரும்பு நாணல் ரெண்டுத்துக்கு என்ன வந்திருக்கு? தோகை. கரும்பு நாணல் ரெண்டுத்துக்கு என்ன வந்திருக்கு? தோகை. அப்போ ஆன்சர் என்ன? தோகை. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் தோகை. அடுத்த கேள்வி, ஆடு சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. ஆடு கூட்டம்னு வருமா? வராது. ஆட்டு நிறைன்னு வருமா? ஆடுகள்னு வருமா? என்ன வரும்? ஆட்டு மந்தை. என்ன வரும்? ஆட்டு மந்தை. அடுத்த கேள்வி பாருங்கள், கீழ்காணும் சொல்லின் கூட்டு பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. கல். ஓல்டு புக்கில் நம்ம பார்த்த டேட்டா. கல்லுக்கு என்ன வரணும்? ஒரே இடத்துல குவிஞ்சு வச்சுருந்தா கல்ல குவியல். அப்போ ஆன்சர் கற்குவியல். ஓகேங்களா? அடுத்ததாக பழம். இச்சொல்லின் கூட்டு பெயர். பழத்துக்கு என்ன வரும்? பழகுலை. ஓகேங்களா? பழக்குவியல்னு வராது, பழக்கட்டுன்னு வராது, பழமந்தைன்னு வராது. என்ன வரும்? பழகுலை. ஓகேங்களா? அடுத்ததாக கமுகு பாக்கு. இது ஓல்டு புக்கில் இருக்குது, நியூ புக்கில் இருக்குது. என்ன வரும்? கூந்தல். கமுகு பாக்குக்கு என்ன வரும்? கூந்தல். ஓகேங்களா? அடுத்த கேள்வி, ஆடு. இந்த ஆட்டு மந்தை மாட்டு மந்தையை இவங்க விடுறதா தெரியல. ஆடுக்கு என்ன வரும்? ஆட்டு மந்தை. அடுத்ததாக பாருங்கள், கல். கல்லுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? குவித்தல். கற்குவியல். கற்கள். கல்கூட்டம். என்ன சரியான கூட்டு பெயர் என்னன்னா கற்குவியல். ஒரே இடத்துல இந்த டயக்ராம் உங்களுக்கு ஞாபகம் வரும் எங்கே பார்த்தாலும். ஓகேங்களா? இந்த மாதிரி ரவுண்டாக போட்டாங்களே அப்படின்னு. கல் நிறைய இருந்தால் கற்குவியல். அடுத்ததாக புல். புல்லுக்கு நம்ம டேட்டா கொடுத்துருந்தோம். என்னென்னா புல்லுக்கு என்ன வரும்? புற்கட்டு அல்லது புல்கட்டு. புல் குவியல்னு வராது, புல் போர்னு வராது, புல்குலைன்னு வராது. லாஜிக்காக யோசித்தாலும் இதுக்கு ஆன்சர் போடலாம். அல்லது நான் குறிப்பிட்ட கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தேன், எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அதை படித்தாலும் இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணலாம். புல்கட்டு. அடுத்ததாக பாருங்கள், சொற்களின் கூட்டு பெயர்கள். ஆடு நமக்கு தெரியும், ஆட்டுக்கு மந்தை. எறும்புக்கு என்ன படித்தோம்? சாறை. கல்லுக்கு குவியல். அப்போ ஆன்சர் 4, 2, 1. ஓகேங்களா? லாஸ்ட்டில் 3. நூலுக்கு என்ன வரும்? உருண்டை. இந்த நூலுக்கு நம்ம படிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. நூலுக்கு உருண்டை. அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆட்டு மந்தை. 2ங்களா? நம்பர் மாற்றி போட்டிருக்கேன். ஆட்டுக்கு மந்தை 2, எறும்புக்கு சாறை 2, 4, 1, 3. ஓகேங்களா? 2, 4, 1, 3. ஆப்ஷன் பி 2, 4, 1, 3. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. நூல், உருண்டை. இந்த மாதிரி லாஜிக்காக அவங்களே ஏதாச்சும் ஒன்று கேட்டுருவாங்க. அதுக்கு புக் சோர்ஸ் இல்லை. இந்த மாதிரி நம்மளே கெஸ் பண்ணி ஆன்சர் போட வேண்டியது. ஓகேங்களா? 3 மேட்ச் பண்ணிட்டோம். அதனால் இது எளிமையாகவே நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு. இங்கே நோட்டில் நோட் பண்ணிங்கன்னா இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நூலுக்கு உருண்டை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பார்ப்போம். முள். நம்ம பார்த்துருந்தோம். முள்ளுக்கு என்ன வரும்? முட்புதர். முள் வயல்னு வருமா? முள் கொள்ளை வருமா? முள் தோட்டம்னு வருமா? வராது. முள்ளுக்கு என்ன வரும்? முள் புதர் அல்லது முட்புதர் அப்படின்னு வரலாம். ஓகேங்களா? முள் புதர், அதோட கூட்டு பெயர் புதர். அடுத்ததாக கல். கல் பாருங்கள் எத்தனை இடத்துல வந்திருக்கு. ஆனால் இங்கே நீங்கள் ஆப்ஷனை கவனிக்கணும். கற்கள். கல்கள். கற்கள் கட்டு. கூட்டு பெயர்னு கேட்டால் இதோட ப்ளூரலாக கூட இருக்கலாம். பழம்னு கொடுத்துட்டு அதோட கூட்டு பெயர்னு கேட்டால் பழங்கள்னு வரலாம்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கல்லோட கூட்டு பெயரும் கற்கள்னு வரலாம். சப்போஸ் குவியல்னு கொடுத்துருந்தா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் குவியலுக்கு தான் கொடுக்கணும், கற்குவியல். அப்படி இல்லாத பட்சத்தில் கூட்டு பெயராக அதோட ப்ளூரலை போடணும், அதோட பன்மையை போடணும். கல்னா அதோட பன்மை கற்கள். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் கற்கள். ஓகேங்களா? ஆப்ஷன் வேணால் செக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பி கற்கள் தான் சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, சொற்களின் கூட்டு பெயர்கள். ஆலம் நம்ம பார்த்தோம். ஆல், அரசு, நாப்பலா, வாழை. ஓகேங்களா? புது புக்கில் 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் கொடுத்துருந்தாங்க. அதோட இலைகளுக்கு இலைன்னு பார்த்துருந்தோம். ஓகேங்களா? இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா அதோட தோட்டத்தை பற்றி கேட்டிருக்காங்க. அது தொகுப்பாக இருக்கிற இடத்த நம்ம ஆலங்காடு, வேலங்காடு ஞாபகம் இருக்குங்களா? ஆலங்காடு, வேலங்காடுன்னு ட்ரைவிங்காக படிச்சிருந்தோம். அதை நீங்கள் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆலங்காடு. இழுப்பைக்கு நம்ம படிக்கலை. ஓகேங்களா? அது நமக்கு தேவையில்லை, இப்போதைக்கு விடுங்க. தெரிஞ்சதை வச்சு ஆன்சர் பண்ண முடியுதா பார்ப்போம். அடுத்ததாக கம்பங்கொல்லை, சோளக்கொல்லை படிச்சிருந்தோம். ஞாபகம் இருக்குங்களா?
அப்போ 3வதுக்கு 2. கீரை கீரை தோட்டம் வருமா பாத்தி வருமா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற ஆப்ஷன் வச்சு எந்த ஆப்ஷன் கரெக்டாக வருதுன்னு பார்த்தா 4 4 3 2 1. அப்போது 2வதுக்கு என்ன வருது? 3. இலுப்பை தோட்டம். இதுதான் சரியான விடைங்களா? நம்ம மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்த வரைக்கும் ஒரு 2 3க்கு 2க்கு தெரிஞ்சால் கூட ஒரு சில கேள்வியில் ஒன்றுத்துக்கு நம்ம ஆன்சர் தெரிஞ்சால் கூட கரெக்டான ஆன்சரை போட்டுடலாம். ஓகேங்களா? இதில் 2த்துக்கு நமக்கு ஆன்சர் தெரியும். அதை வச்சு நம்ம இந்த கேள்விக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். கீரை பாத்தி ஓகேங்களா? அப்போ ஆன்சர் 4 3 2 1. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இலுப்பைக்கும் தோட்டம் தான் வரும். நம்ம புத்தகத்தில் இந்த டேட்டாலாம் இல்லை. இந்த மாதிரி டேட்டாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆலங்காடு வேலங்காடு நமக்கு தெரியும். இலுப்பைக்கு என்ன வருது? இலுப்பை தோட்டம். ஞாபகம் வச்சுக்கோங்க அல்லது எழுதி வச்சுக்கோங்க. இலுப்பைக்கு தோட்டம். கம்பங்கொல்லை சோளக்கொல்லை இதுக்கு தெரியும். கீரைக்கு பாத்தி. ஓகேங்களா? ஒரு செய்யுள் ஒன்று வரும், காலமேக புலவர் எழுதினது, கீரை பாத்தியும் குதிரையும்னு. ஓகேங்களா? அதை நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தா கூட இதுக்கு ஆன்சர் போடலாம். ஓகேங்களா? 7ஆம் வகுப்பு புத்தகத்தில் நினைக்கிறேன் அதில் வரும். ஓகேங்களா? அடுத்ததாக இப்படியும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். 4 3 2 1. 2 3 மேட்ச் பண்ணாலே இதுக்கு ஆன்சர் நம்மளால் கரெக்டாக போட முடியும். 2 தேவையில்லை, ஒன்றே ஒன்று. உங்களுக்கு ஆலங்காடுன்னு தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும். ஆழத்துக்கு காடுன்னு ஒரே ஆப்ஷன் தான் 4லேயே இருக்குது. அப்போ ஈஸியாக இந்த கேள்விக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்ததாக பாருங்கள், சொற்களின் கூட்டு பெயர்கள். இதுவும் பாருங்கள், மூங்கில் ஞாபகம் இருக்குங்களா? நம்ம எக்ஸ்ட்ரா டேட்டாவாக 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் வெறும் அரசு மாப்பலா வாழைன்னு கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? மாப்பலா வாழைன்னு கொடுத்துருந்தாங்க. நம்ம எக்ஸ்ட்ராவாக டீட்டெயில்ஸ் எழுதியிருந்தோம் இலைக்கு. ஞாபகம் இருக்குங்களா? ஒரு நிமிஷம் பாருங்கள். அதை பார்த்தோன்னா நமக்கு ஆன்சர் தெரியுங்க. பாருங்கள், இலையில் மொத்தமாக மா இலை, பலா இலை, வாழை இலை. ஓகேங்களா? இவங்க கொடுத்துருக்குறது மா பலா வாழை அரசு. ஓகேங்களா? இது வந்து ஓல்டு புக்கில் 4 தான் கொடுத்துருப்பாங்க. அந்த 4ஆவதாக என்ன கொடுத்துருப்பாங்கன்னா மூங்கில்னு கொடுத்துருப்பாங்க. புதிய புத்தகத்தில் மூங்கிலுக்கு எதுவுமே கொடுக்கல. ஆனால் மூங்கிலுக்கும் என்ன வரும்? இலை தான் வரும். ஓகேங்களா? ஓல்டு புக் டேட்டா படிச்சிருந்தா இந்த கேள்விக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு நம்ம மூங்கிலுக்கு இலைன்னு நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? மூங்கிலுக்கு இலைன்னு நம்மளால் கெஸ் பண்ண முடியும். பாருங்கள், மூங்கிலுக்கு என்ன வரும்? இலை. ஆனால் பாருங்கள், 4ல் 2 இருக்குது. ஓகேங்களா? அதனால் இன்னொரு ஆப்ஷன் நமக்கு தெரிஞ்சாதான் ஆன்சர் பண்ண முடியும். வேறு ஏதாச்சும் தெரியுதா? பாருங்கள், தெரியும். வேப்பத்துக்கு என்ன படித்தோம்? வேப்பந்தழை. இன்னொரு தழை படித்தோமே, வேப்பந்தழை, மல்லித்தழை. அப்போது 3வதுக்கு 2, ஃபஸ்ட்டுக்கு 4, 3வதுக்கு 2. ஆனால் ஆப்ஷனில் பாருங்கள் 2யுமே 4 2. இந்த மாதிரியும் ஆப்ஷன்கள் வரத்தான் செய்யும். இந்த கேள்விக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு பாருங்கள். முளை நமக்கு படிக்கும்போதே தெரியும். முளைக்கீரை நிறைய பேர் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், வாங்கி வீட்டில் சமைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? முளைக்கீரை படிக்கும்போதே ரைமிங் வருதுங்களா? ரைமிங் வருது. முளைக்கதிர்னு வராது, முளைக்கீரை. இந்த ரைமிங் உங்களுக்கு தெரிந்திருந்தால் இங்கே 1ன்னு நம்ம அப்ளை பண்ணலாம். வரகுக்கு கதிர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம நெல் வரகுக்கு தாள்னு படிச்சிருப்போம். ஓகேங்களா? புதிய புத்தகத்தில் 6ஆம் வகுப்பில் நெல் வரகுக்கு தாள்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே கதிர் தான் பொருந்தமாக இருக்கும். ஓகேங்களா? வரகு கீரைன்னு வராது. ஓகேங்களா? நீங்கள் வரகு நெல் வகையை சார்ந்தது, நெல் மாதிரி தான் வரகு, அதோட இலையும் தாள்னு தான் சொல்கிறாங்க. அதனால் நெற்கதிர் மாதிரி வரகு கதிர் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த கேள்விக்கு உங்களால் சரியாக ஆன்சர் பண்ண முடியும். வரகுக்கு அது நெல் மாதிரியே இருக்குது, அதோட இலையும் தாள் தான் சொல்கிறோம். அதனால் நெற்கதிர் மாதிரி வரகுக்கும் கதிர் வரும் அப்படின்னு கெஸ் பண்ணி போட்டிங்கன்னா இந்த கேள்விக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி, 4 1 2 3. ஓகேங்களா? மூங்கிலுக்கு என்ன வரும்? இலை, முளைக்கீரை. ஓகேங்களா? வேப்பந்தழை, வரகு, கதிர். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கேள்விக்கு போவோம். சொற்களின் கூட்டு பெயர்களை எழுதுக. வெற்றிலை நம்ம டேட்டாவில் பார்த்தோம்னா வெற்றிலைக்கு என்ன வரும்? தோட்டம். வெற்றிலை தோட்டம், கரும்பு தோட்டம், வாழை தோட்டம். இது 3த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெற்றிலை தோட்டம். அடுத்ததாக கொடுக்கப்பட்டுள்ள கூட்டு பெயர் வந்துச்சு பாருங்கள். கரும்புக்கு என்ன வரும்? கரும்பு தோட்டம். கரும்புக்கும் கரும்பு தோட்டம் என்பதே சரி. அடுத்ததாக பாருங்கள், பழத்தோட கூட்டு பெயர் என்ன? பழகுலை. உங்களை திராட்சை குலை மாதிரி பழத்துக்கும் குலை. கல்லுக்கு பாருங்கள், கல்கூட்டம், கல்மந்தை, கற்குவியல், கல்கட்டு. ஓகேங்களா? சரியான ஆன்சர் என்ன? கற்குவியல். இந்த மாதிரி கல் குவிஞ்சு போயிருக்குது. ஓகேங்களா? அப்போ கற்குவியல். அடுத்ததாக கூட்டு பெயர்கள் சரியானதை தேர்ந்தெடு. கரும்பு, இதுக்கு என்ன வரும்? கரும்பு தோட்டம். கரும்புக்கு அதோட கூட்டு பெயர் என்ன? கரும்பு தோட்டம்.
அடுத்ததாக எறும்பு. எறும்புக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பின்வரும் சொல்லின் சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. எறும்புக்கு என்ன வரும்? எறும்பு சாறை. சாரையாக போகுதுப்பா எறும்பு அப்படின்னு பேச்சு வழக்கில் சொல்லுவோம். அதையே இங்கே எக்ஸிக்யூட் பண்ணலாம். அடுத்து பாருங்கள், சொற்களின் கூட்டு பெயர்களில் தவறான இணையை கண்டறிக. கொஸ்டின் நல்லா கவனிக்கணும். தவறான இணையை கண்டறிக. மக்கள் கூட்டம் சரியான இணையானா சரியான இணை. ஆநிறை சரியானா சரியான இணை. தென்னந்தோப்பு சரியானா சரியான இணை. அப்போது தவறு எதுனா ஆட்டுக்கூட்டம். என்ன வரணும்? கூட்டு பேரில் ஆட்டு மந்தை. ஆன்சர் என்ன வரணும்? ஆட்டு மந்தைன்னு வரணும். அப்போ ஆன்சர் என்ன? தவறான இணை தான் கேட்டிருக்காங்க. அப்போது ஆட்டுக்கூட்டம் என்பதே தவறான இணை. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் இதுதான். அடுத்த கேள்வி பாருங்கள். யானை அதோட கூட்டு பெயர் கேட்டிருக்காங்க. சரியான என்னடையை தேர்வு செய்க. யானை மந்தைன்னு வருமா? யானை நிறைன்னு வருமா? யானை திரள்னு வருமா? யானை கூட்டம்னு வருமா? என்ன வரும்? யானை கூட்டம். ஓகேங்களா? இதையும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். அடுத்ததாக பழம் பாருங்கள். கூட்டு பெயர்கள் பழம். சரியான எண்ணடையை தேர்வு செய்க. பழக்குவியல், பழ கூட்டம், பழமந்தை. ஆன்சர் என்ன? பழகுலை. பழகுலை எத்தனை முறை கேட்டிருக்காங்க பாருங்கள். பழகுலை. அடுத்ததாக பாருங்கள், சரியான கூட்டு பெயரை தேர்வு செய்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே தெரியுது ஆட்டு மந்தை. கூட்டு பெயரை தேர்கன்னு இருக்குது. ஆட்டு மந்தை மாட்டு மந்தை ரெண்டுமே சரிதானே. ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? குதிரை மந்தை வராது, கழுதை மந்தை வராது. சரியான கூட்டு பெயர் ரெண்டுமே ஆன்சர் தான். ஆட்டு மந்தை மாட்டு மந்தை. கீழே ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் மாட்டு மந்தையும் சரிதான். இல்லை ஃபைனல் கீழே மேபி மாற்றிருக்கலாம். ஆனால் சரியான விடை எதுனா ஆட்டு மந்தை மாட்டு மந்தை ரெண்டுமே சரிதான். அடுத்ததாக பாருங்கள், புல். புல்லுக்கு என்ன வரும்? புற்கட்டு. சேர்த்து எழுதி கொடுத்துட்டாங்க பாருங்கள். புல் கத்தைன்னு இருக்குது. கத்தை, புற்குவியல், புல்கூட்டம். இங்கே புற்கட்டு சேர்த்து எழுதுனா புற்கட்டாக மாறிடும். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் நான் எழுதி காமிச்சிருந்தேன், அதே தான் இங்கே ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. புற்கட்டு. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், கூட்டு பெயரை யானை. யானைக்கு என்னன்னு பார்த்தோம்? கூட்டம். யானை கூட்டம். அடுத்ததாக பாருங்கள், சொற்களின் கூட்டு பெயர்கள் பின்வருவனவற்றில் மக்கள் எனும் சொல்லோடு பொருந்தாத கூட்டு பெயரை கண்டறிக. அப்போது மக்கள் எனும் சொல்லோடு பொருந்தாத கூட்டு பெயரை கண்டுபிடிக்கணும். மக்கள் தொகுதி வரும். ஓகேங்களா? சட்டமன்ற தொகுதி, அது மாதிரி மக்களுக்குன்னு தொகுதின்னு சொல்லலாம். ஓகேங்களா? மக்கள் தொகுதி என்பதும் கரெக்டாக வரும். மன்றம், மக்கள் மன்றம். மக்கள் கூட்டம். இதில் பொருந்தாதது எதுனா மக்கள் மந்தை. ஓகேங்களா? மக்கள் மந்தைன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? ஆட்டு மந்தை மாட்டு மந்தை தான் வரணும். இல்லை, மந்தைன்ற சொல் விலங்கினங்கள் ஆன ஆடுக்கும் மாடுக்கும் தான் பொருந்தோம், மக்களுக்கு பொருந்தாது. அப்போது இந்த கேள்விக்கான சரியான விடை மந்தை. ஓகேங்களா? அடுத்ததாக பாருங்கள், ஆட்டு என்னும் சொல்லுடன் பொருந்தி வரும் சொல் எதுவென கண்டறிக. ஆட்டு மந்தை. என்ன வரும்? ஆட்டு மந்தை. அடுத்ததாக பாருங்கள், ஒரு கொஸ்டின் விட்டுட்டோம். புல். புல்லுக்கு என்ன வரும்? புல்கட்டு. ஆன்சர் என்ன வரும்? புல்கட்டு. அடுத்ததாக மாடு. இந்த ஆட்டு மந்தை மாட்டு மந்தை தான் டாமினேட் பண்ணுது கொஸ்டினையே. ஆடு மாடு. ஓகேங்களா? ஆட்டு மந்தை மாட்டு மந்தை. அடுத்த பாருங்கள், தென்னை. தென்னைக்கு என்ன பார்த்துருந்தோம்? தென்னந்தோப்பு. கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. தென்னந்தோட்டம்னா தோட்டம்னு எது எதுக்கு வரும்? கரும்பு, வெற்றிலை. அடுத்ததாக வாழை. கரும்பு, வெற்றிலை, வாழை. ஓகேங்களா? அது இல்லாமல் வேறு என்ன தோட்டம் பார்த்தோன்னா பூத்தோட்டம் பார்த்தோம். அடுத்ததாக தேயிலை தோட்டம் பார்த்தோம். ஓகேங்களா? இதுக்கு எல்லாத்துக்கும் தான் தோட்டம் வரும். தென்னை மரத்துக்கு என்ன வரும்? தோப்பு வரும். இல்லை, தென்னை மரத்தோட ஓலை தென்னை ஓலை. ஓகேங்களா? ஓலையில் வரும். ஓகேங்களா? அப்போது தென்னைக்கு என்ன வரும்? அதோட கூட்டு பெயர் தென்னந்தோப்பு. அடுத்ததாக பாருங்கள், பொறுத்துக. முள்ளுக்கு என்ன வரும்? புதர். ஓகேங்களா? முள்ளுக்கு புதர். அடுத்ததாக பூ. பூவுக்கு நம்ம என்ன படிச்சிருப்போம்? பூந்தோட்டம்னு படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஆனால் பூந்தோட்டம்னு இங்கே போட்டோன்னா நமக்கு ஆன்சர் வராது. பாருங்கள், 3ல் 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? 3ல் 2 ஆப்ஷன் இருக்குது. முள்ளுக்கு புதர் தான் நமக்கு ஸ்ட்ராங்காக தெரியும். அப்போது 3-1 அல்லது 3-2 இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் ஆன்சர். 3-1 பாருங்கள், பூவுக்கு என்ன இருக்குது? சோலை இருக்குது. ஆனால் 3-2 பாருங்கள், பூ காடுன்னு வருமா? வராது. பூ சோலை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கூட்டு பெயராக. ஓகேங்களா? பூவுக்கு சோலை வர வாய்ப்பு இருக்குது. அப்போ 3-1 தான் நம்ம இங்கே போடணும். இப்படியும் சில கேள்விகள் வரும். நம்ம பூவுக்கு தோட்டம்னு நம்ம பொறுத்துனா இங்கே ஆப்ஷனில் அந்த ஆப்ஷனே இருக்காது. ஓகேங்களா? அதனால் அடுத்த ஆப்ஷன் பாருங்கள். அப்போ 3-1 நமக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போது தேயிலைக்கு தோட்டம் வருது. நம்ம பூ தோட்டம் பார்த்துருந்தோம், தேயிலைக்கும் தோட்டம் பார்த்துருந்தோம்.
ஓகேங்களா. ஆனால் இங்கே எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா தேயிலைக்கு தோட்டம் கொடுத்துட்டாங்க. அப்போ ஆன்சர் 3124. பனங்காடு என்ன கொடுத்துருக்காங்க? பனம் காடு. நம்ம காடுக்கு பணம் பார்த்தோமா? பார்க்கல தானே. பனை மரத்துக்கு என்ன பார்த்தோம்? அதோட தொகுப்புகளுக்கு இங்கே காடுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஆலங்காடு வேலங்காடு 2 தானே பார்த்தோம் காடில். ஆனால் இங்கே பாருங்கள், பனை மரத்துக்கு காடுன்னு கொடுத்துருக்காங்க. பனந்தோப்பு. ஓகேங்களா. அதோட தொகுப்பிடம் என்ன வரணும்? பனந்தோப்புன்னு வரணும். ஆனால் கொஷினில் பனங்காடு அதை தான் பொருத்தி கொடுத்துருக்காங்க. இது எந்த விதத்தில் சரின்னு தெரியல. பட் நம்ம ஆப்ஷனை வச்சு பார்த்தோன்னா 3 கரெக்டாக பொருந்தது, அடுத்ததாக 4 கரெக்டாக பொருந்தது. ஓகேங்களா. அவங்க ட்ரிக்ஸாக பாருங்கள், 3க்கும் 4க்கும் 2 ஆப்ஷனுமே கரெக்டாக பொருந்துகிற மாதிரி வச்சுட்டாங்க. அப்போது முள்ளுக்கு புதர் கன்ஃபார்ம், தோட்டம் கன்ஃபார்ம். இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷனே பூவுக்கு என்ன வரணும், பணத்துக்கு என்ன வரணும். பனஞ்சோலைன்னு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, பூ சோலைன்னு வர வேணால் வாய்ப்பு இருக்குது. அதனால் 3124 இப்படி பொருத்தி நம்ம கரெக்டான ஆன்சரை போடலாம். ஓகேங்களா. ஒரு சில கேள்விகள் இப்படி குழப்புற மாதிரி தான் இருக்கும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா. சொல் கேட்ட கூட்டு பெயர் காண்க. பசு. பசுக்கு என்ன வரும்? அதோட கூட்டு பெயரை என்ன படித்தோம்? பசு நிறைன்னு படித்தோம். அப்போது பசு நிறைன்னு கொடுக்கலாம். அல்லது பசுவுக்கு இன்னொரு பெயர் என்ன? ஆ. ஒரு மொழியில் ஆவோட பொருள் என்ன? பசு. அப்போது ஆ நிறை. பாருங்கள், கேள்விகள் எவ்வளோ ட்விஸ்ட்டாக கேட்டிருக்காங்க. நிறைய பேர் இதில் பசுக்கள் சார்ந்து பசு நிறை, இந்த பசுக்கள் சார்ந்து எதுவும் இல்லை அப்படின்னு பசுக்கள்னு கூட ஒரு சிலர் ஆன்சர் போட்டுருவோம். ஆனால் அவங்க ட்ரிக்ஸாக ஆ நிறையும் ஆப்ஷனில் வச்சுருக்குறாங்க. ஓகேங்களா. ஆனா பசு. ஓகேங்களா. அப்போது அதோட கூட்டு பெயர் என்ன, தொகுப்பு பெயர்னு ஃபஸ்ட்லேயே பார்த்துருந்தோம். ஓகேங்களா. நியூ புக் டேட்டாலே ஆ நிறை. ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஓரளவுக்கு பார்த்து முடிச்சிட்டோம். இந்த டாப்பிக்கில் இருக்கிற புக் சோர்ஸையும் பார்த்துட்டோம், தனித்தனியாக எழுதியும் பார்த்துட்டோம். முடிஞ்சால் ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம ரிவிஷன் பண்ண கஷ்டமாக இருக்கும். இப்போது இந்த ஒரு டேட்டாவே நானே இப்போது புக் சோர்ஸே எடுத்து உங்கள்கிட்ட கொடுக்குறேன்னா நீங்கள் எடுத்து ஒன்று ஒன்றா படிக்க லேட் ஆகும். இந்த மாதிரி எழுதி வச்சிட்டிங்களா, ஓலையில் 3, இலையில் 4, தழையில் 2, மடலில் 2. ஓகேங்களா. அடுத்ததாக தோப்பில் 4, தோட்டமில் 4. இந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ண ரொம்ப 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 கம்மியான நேரம் தான் ஆகும். இப்போ உங்களுக்கு எழுதுறதுக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் எக்ஸாம் டைமில் 2 நாள் முன்னாடி, 1 நாள் முன்னாடி எடுத்து நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்கன்னா அப்போ தான் நீங்கள் எழுதின நோட்ஸ்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும். நிறைய பேர் நோட்ஸ் எழுத வேணாம், டைம் வேஸ்ட் ஆகுது, அதனால் நோட்ஸ் எழுதக்கூடாதுன்னு நினைப்பீங்க. பட் நம்ம ஸ்டார்ட் பண்ண டைமில் ஓகேங்களா, ஒரு 5 மாதம் கிட்ட இருந்துச்சு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது. அப்போ நிறைய டைம் இருந்துச்சு. இப்போ ஒரு 3 மாதம் தான் இருக்குது. இப்போ நோட்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா புதுசாக படிக்கிறவங்க நோட்ஸ் எடுத்தோன்னா அதுக்கே டைம் போயிடும். ஓகேங்களா. ஆல்ரெடி படித்தவங்க இந்த 2 மாதமாக படித்தவங்க ஓரளவுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கலாம். அப்படி எடுத்து வச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி நீங்கள் கரெக்டாக ஒரு எக்ஸாமுக்கு 1 நாள் 2 நாள் முன்னாடி ரிவிஷன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. உங்களால் முடிஞ்சால் இப்போ கூட டைம் இருந்தால், இப்போ கூட ஒன்றும் இல்லை, டைம் இருக்குது, இப்போ கூட உங்களால் முடிஞ்சால் சின்ன சின்ன டாபிக்ஸ்க்கு, இந்த மாதிரி குழப்பமாக இருக்கிற டாபிக்ஸ்க்கு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஜிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, மேக்ஸாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, நோட்ஸ் ரொம்ப 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 மஸ்ட். அதுவும் உங்கள் கைப்பட நீங்கள் எழுதின நோட்ஸ் ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா. நிறைய பேர் மற்றவங்க நோட்ஸை வாங்கி நான் அப்படியே ஜெராக்ஸ் போட்டு படிக்கிறேன்னு கூட ஒரு சிலர் எனக்கு தெரிஞ்சால் படிப்பாங்க. பட் நான் நோட்ஸ் எழுதுறேன்னா எனக்கு புரிகிற மாதிரி நான் எழுதிப்பேன். ஓகேங்களா. அதே உங்களுக்கு அது கரெக்டாக புரியுமா, அது கரெக்டாக உங்களுக்கு கன்வே ஆகுமான்னு தெரியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸை நீங்கள் எழுதி பழகுங்க. நீங்கள் எழுதி பழகிற நோட்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும் எக்ஸாம் டைமில். ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தொகை மரபு வீடியோஸையும் பார்த்துட்டோம். அடுத்ததான் நிறுத்தல் குறியீடுகள் மட்டும் இந்த டாப்பிக்கில் இருக்குது. ஓகேங்களா. நம்ம இப்போ அழகு 4க்கு டெஸ்ட்டு சொல்லியிருக்கோம் வர ஞாயிற்றுக்கிழமை. கலை சொற்கள் சார்ந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஓகேங்களா. ஆல்ரெடி நம்ம 6th to 12th வரைக்கும் பிடிஎஃப் கொடுத்துட்டோம். இருக்கிற எல்லா கலை சொற்களும் கம்பைல் பண்ணி பிடிஎஃப் கொடுத்துட்டோம். அதை படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம இன்றைக்கி வேண்டாம், நாளைக்கு. ஓகேங்களா. நாளைக்கு இந்த கலை சொற்கள் சார்ந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. அது மொத்தத்தையும் ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.